இந்த வெற்றி யாருக்கு அரியணை யாருக்கு என்று கேட்கிற பொழுது ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் எவ்வளவு பிழையான ஒரு ஆட்சியை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை ஏற்கனவே பலமுறை நாம் பதிவு செய்து விட்டோம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்களும் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சவக்குழிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆட்சி இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு கெடுகிறது, அதை தடுக்க ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வழக்கமாக வரும். அதை ஆட்சியாளர்கள் சரி செய்வார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு புதிதாக வந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு கெடுப்பதிலே ஆளுங்கட்சிக்காரர்களே முன்னின்று சட்டம் ஒழுங்கை கெடுத்தார்கள், அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் மீண்டும் நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திமுக கூட்டத்துக்கு போனப்போ திமுக குண்டர்களால் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மீது வழக்கே போடாமல் 2 நாள் கழித்து வழக்கு போட்டு இப்போ 6 மாதம் கழிச்ச பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த அதிகாரி வழக்கை வாபஸ் வாங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ரோட்டில் நின்று அழுத காக்கி சட்டையில் இருந்த பெண்மணிக்கு இந்த நிலைமை. கஞ்சா விற்பனைங்கிறது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இல்லாத தெருவே இல்லைங்கிற நிலை. எந்த கொலையை எடுத்து பார்த்தாலும், எத்தனை பாலியல் கொடுமைகளை எடுத்து பார்த்தாலும் அதில் ஈடுபட்டவன் அத்தனை பேரும் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தான். போதைப் பொருளை உலகம் முழுக்க விற்றவன் யார்? தேடி வந்தால் திமுக பொறுப்பாளர் கைதாகிறார். கிட்னி திருடியது, அண்ணன் சொன்னார், கிட்னி திருடியது பெரிய குற்றச்சாட்டு. இன்வால்வ் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல் யாரோடது? திமுக எம்எல்ஏவோடது. மலைகளை உடைத்து விற்கிறார்கள், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் அதை போய் வெளிச்சம் போட போகிறார்கள். பத்திரிகையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது. அடித்தவர் யார்? திமுக எம்எல்ஏ. எனவே களத்திலே இறங்கி சட்டம் ஒழுங்கை கெடுப்பதே இவர்கள் தான் என்றான பிறகு இனியும் இவர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் இவர்களுக்கு வாக்களிப்பதும் நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக் கொள்வதும் ஒன்றுதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் நாம் ஒரு குற்றச்சாட்டாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாம் தோலுரிக்கிற போது 5-6 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி எந்த விதமான மூலதன செலவினங்களும் இல்லாமல் நிர்வாக திறமையே இல்லாதவர்களால் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் வெளிச்சமிட்டு காட்டிய பிறகு இப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த சைடுலேருந்து என்னதான் விமர்சனம் வருதுன்னா, அண்ணன் தனியரசனை வச்ச மாதிரியான தரத்தில் தான் விமர்சனமே இருக்கு. நீங்கள் டெல்லிக்கு போகிறீர்களே, அங்கே போகிறீர்களே, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் டெல்லியிலே போய் உட்கார்ந்து சோனியா காந்தி அவர்களை பார்த்து குடும்ப உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவியை வாங்கி கொண்டு வந்த காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்கு? ஒரு கட்சியினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற தலைவர் குறித்து கேலியும் கிண்டலும் பேசுவது தவிர இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய துயருக்குட்பட்டு இருக்கிற இந்த மக்கள் குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாத இந்த அரசியல்வாதிகளை மக்கள் தூக்கி எறிவார்கள், புறந்தள்ளுவார்கள். திமுகவை 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வீழ்த்துவோம். கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும். அதுதான் நடக்கும். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நாம் பேசிய குற்றச்சாட்டை அடுத்த சுற்றிலே வந்து நான் மறுக்கிறேன் என்று தனக்கே உரிய பாணியில் அண்ணன் பிரசன்னா அவர்கள் போயிருக்கிறார். ஏனென்றால் இந்த கடந்த சுற்றிலே மறுத்திருந்தால் நாம் அவர் சொல்லுகிற உண்மைக்கு மாறான செய்திகளை எல்லாம் தோலுரித்து விடுவோம். எனவே கடைசியாக பேசுகிற போது மறுத்தால் பிரச்சனை வராது என்பது அவருடைய பார்வை. இருந்தாலும் கூட அவர் உண்மைக்கு மாறான செய்திகள் நிறைய செய்திகளை பதிவு செய்தார். நாங்கள் அதிலே முதலிடம் இருக்கிறோம், இதிலே முதலிடம் இருக்கிறோம் என்று பாடுகிற போது இந்த திரைப்படத்திலே வருவதை போல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று கத்து, இதை என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு பெயரை சொல்லுவதிலேயே அவர்கள் உத்வேகமடைந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொன்னார், நாங்கள் எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறோம், நாங்கள் இலவசங்கள் கொடுக்கிறோம் என்று 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது முடியாது என்று சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் என்றெல்லாம் பேசினார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கையிலும் இந்த தொகை கொடுக்கிற அறிக்கை உண்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னோமா? ஆம் சொன்னோம். இன்றைக்கும் சொல்லுகிறோம். நாங்கள் சொன்னதை போலத்தான் 28 மாதங்கள் ஸ்டாலின் ஆட்சி ஏமாற்றியது, கொடுக்கவில்லை. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை பார்த்து நீங்க அறிவிச்சிட்டீங்க. இல்லை, 2021 தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. எவ்வளவு உண்மைக்கு மாறான தகவலை எவ்வளவு சாதாரணமாக சொல்றாரு பாருங்க. போற போக்கிலேயே சொல்லிட்டு போவார். அதே போல நிறைய திட்டங்கள், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம். இந்த வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம் திட்டம், இந்த திட்டத்தை எல்லாம் பார்த்து நான் ஏற்கனவே இதே அரங்கத்திலே பதிவு செய்திருக்கிறேன். முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் வீடு தேடி மருத்துவத்தில் என்று. நானும் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறவன், ஆண்டுதோறும் நாள்தோறும் பயணித்துட்டே இருக்கிறவன் தான். மக்களை சந்திக்கிற போதெல்லாம் கேட்கிறேன், யாராவது வீட்டிற்கு இந்த மருத்துவ குழு வந்ததா? வந்து பார்த்துட்டு போனதா? திமுக காரர்கள், நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற திமுக காரர்களையே அழைத்து உங்கள் வீட்டிலே இருக்கிற உங்கள் பிள்ளை மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டால் உண்மை வரும். ஆனால் அது அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு போக விரும்பவில்லை. இது கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு எந்த வீட்டுக்கெல்லாம் டாக்டர் வந்தாங்களோ அவங்கெல்லாம் உதயசூரியனுக்கே போடட்டும்.
எந்த வீட்டுக்கெல்லாம் டாக்டர் வரலையோ அவர்கள் இந்த திமுகவுக்கு குழி தோண்டட்டும். அவ்வளவுதான் என்னுடைய வாதம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர்களுடைய இடைநிற்றல் 8.5 விழுக்காடு இந்த ஒரு ஆண்டிலே அதிகரித்திருக்கிறது. செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். SC/ST பிரிவினருக்கு எதிரான வன்கொடுமைகள் இவர்கள் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது. செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விவசாய இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு. செய்தவர் நாம் ஏன் சொல்லி அவர்களை காயப்படுத்த வேண்டும், விட்டு தொலைப்போம். அப்ப தொடர்ச்சியாக 209 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறது இந்த அரசு. ஒரே வருஷத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் 209 ஸ்கூலை மூடுது. ஏன்னு கேள்வி கேட்கிறோம். பதில் என்ன தெரியுமா? பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது. பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சா, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலை மூடிட்டாங்களா? ஏன் சார் பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமாயிட்டே இருக்கு? ஏதாவது லாஜிக் இருக்காதுல்ல. அப்ப பச்சையாக போய் அதே மாதிரி இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து தம்பி துருவன் சொன்னதெல்லாம் ரொம்ப வலிமை இருந்தது. அண்ணன் தனியரசு போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி அவரெல்லாம் இப்படி போய் இந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் நார்மலைஸ் பண்ற அளவுக்கு திமுகவிடம் சரணடைய வேண்டிய தேவை இல்லை என்று நான் கருதுகிறேன். அவர் இந்த பாலியல் குற்றங்கள் குறித்து நான் அண்ணனுக்கு சொல்றேன். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில அந்த பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை திமுக நிர்வாகி தான் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குற்றம் நடந்தது டிசம்பர் 2025. குற்றவாளி கைது செய்யப்படுவது மார்ச் 2026. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், காவல்துறை அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிற குழந்தையினுடைய உடற்கூறாய்வை மாற்றி இருக்கிறான். இப்போ நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதைத்தான் இந்த நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் திமுக காரர்கள் துணை போகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். மறுபடியும் தம்பி துருவன் உட்பட எல்லாரும் கேட்டாங்க, திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? திமுக நான் சொல்ற தம்பி துருவனுக்கு, நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது மேடையில ஏறி திமுக அடிச்சான் இல்லையா? அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்திருக்காது. அதுதான் வித்தியாசம். ஒரு குற்றம் நடக்கிறதுனா ஒரு அரசு நடந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறவர்கள் திமுக காரர்கள் என்பதைத்தான் நான் ஒன்னொன்னா சுட்டி காட்டின முதல் சுற்றிலேயே. நாங்க வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு பக்கம் விட்டுருங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசுகிற போது தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரு போன்ல பேசின ரெக்கார்ட் வாய்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? அதுல அவர் சொல்லுகிறார், முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் சேர்ந்து 2 பேர் மட்டும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க இப்ப தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். இதை சொன்னவர் PTR பழனிவேல் தியாகராஜன், உங்கள் அமைச்சர். இவர்கள் சொன்னார்கள் அந்த வாய்ஸ் பொய். அவரே சொன்னார். நான் இப்ப கேட்கறது, ஒரு அமைச்சர் மாதிரி ஒருத்த மிமிக்ரி பண்ணி இவ்வளவு பெரிய அபாண்ட குற்றச்சாட்டை போட்டிருக்கான்னா அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையில தான் ஸ்டாலினோட போலீஸ் இருக்கா? 5 வருஷமா அதை செஞ்சவன் யாருன்னு தெரியலையா? இதுலயே தெரியலையா உங்களுக்கு? செஞ்சது இவங்க தான். சகலத்தையும் கெடுத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழித்து இந்த சட்டம் ஒழுங்கை கெடுத்து ஊழல் பண்ணி திளைச்சு இத்தனையும் முடிச்சவருக்கு ஏதோ பேசினா எதிர்கட்சி தலைவர் குறித்து கிண்டலும் நக்கலும். இதுதான் இவங்க பேசுற பேச்சு. அப்படி டெல்லி போயிட்டாங்களாம். டெல்லி போயிட்டு பின்ன டெல்லி நான் தான் சொன்னேன், கருணாநிதி டெல்லியில் தாங்க போயிட்டு வந்தாரு. நீங்க உதாரணத்துக்கும் கூட எங்க அம்மாவை தான் கூப்பிடுறீங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போதுங்கிறீங்க. ஆமா, அதிமுக நான் இன்னைக்கும் சொல்றேன், அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார், கூட்டணி பேசினோம். எங்கள் தலைவர் அங்கே போயிருக்கிறார், கூட்டணி பேசுகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை? அதே மாதிரி தம்பி துருவன் அவர்கள் சில ஆக்கப்பூர்வமான கேள்வி வச்சு என்னை பதில் சொல்லணும்னு கேட்டால் அதை நம்ம அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்து? நாங்கள் இது ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்திட்டோம், எங்களுடைய மேடைகளிலே தெளிவுபடுத்தியிருக்கோம். ஒரு கூட்டணி அமைவது என்பது அந்த கால சூழலில் இருக்கிற தேவைகளின் அடிப்படையில் அமைவது. இன்னைக்கு திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு வரைவறிக்கை விட்டுருக்காங்க. அதில் பாராளுமன்றத்தில் நாங்கள் அதை மாற்றுவோம் இதை மாற்றுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கனவுகளாகவும் கற்பனைகளாகவும் உட்டோபியன் விஷயங்களாகவும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் கழுத்திற்கு மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் என்று கருதிய காரணத்தால் அதை செய்தோம். ஏன் நாங்கள் 10,000 ரூபாய் வந்தோன்னு கொடுப்போம் சொல்றோம்? உண்மையிலேயே தகித்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பிலே சிக்கி கொண்டிருக்கிற மக்களை ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண எப்படி பண்ணணும்? அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதனால வந்தவுடனே வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதை சொல்லுகிறோம். எனவே நான் வெளிப்படையாக தெளிவாக சொல்லுகிறேன், இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சியிலே அந்த பெற்ற பலன்கள் அந்த சாதனைகளை நினைவில் கொள்வார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்டிஏ முழுமையாக வெற்றி பெறுவோம். நீங்கள் அதை தெளிவாக வச்சுக்கோங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும். இதைத்தான் இவங்க அடுத்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இது கட்டாயம் 2026 மே நாளில் இதுதான் தீர்ப்பாக வரும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.